இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னாச்சு சொல்லுங்க இவன். என்ன சாவுடா. யுவன், what happened? சாரி, என்ன சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லல, நீங்க தான் இதை சொல்ல வந்தீங்க. அதுக்கு தான் என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்க. எனக்கு நிறைய சொல்லணும் தான், ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. டிசைட் பண்ணிக்கோ. ஏன் எனக்கு தெரியும். நான் உங்களை பத்தி என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மனுஷன். ஐ மீன் பிரமாதமான ஆளு. அதனால தான் நான் உங்களுக்கு என்னோட வீட்டை கொடுத்தேன். ஐ எம் ஷுர் நீங்க உங்களுக்காக ஒரு நல்ல வீட்டை தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல. நானும் அப்படிதான் ஒரு சூப்பர் பக்கத்து வீட்டுக்காரங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்த உடனே அந்த சூப்பர் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா நீங்க என் பெர்செப்ஷனையே மாத்திட்டீங்க. இப்ப நான் என்ன நினைச்சேன், ஒரு நல்லவங்க வருவாங்க, பக்கத்து வீட்டுல குடியிருப்பாங்க, அது நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சூப்பரா இருக்கும்னு நினைச்சேன். என் ஃபேமிலி சேஃபா ஃபீல் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என் எண்ணமே மாறி போச்சு. நீங்க என்னங்க பொண்டாட்டி பின்னாடி சுத்துறீங்க? முதல்ல பார்ட்டியில, தென் ஆபீஸ்ல உங்க எக்ஸ் வைஃபை தேடி போங்க, போய் அவங்க கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுருங்களேன், வேற ஏதாவது பேசலாமே. ஏன் விடணும்? ஏன்? Forget it. நீங்க தான் அழுத்தவும் பொண்டாட்டி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன். ராதிகா, இப்ப என்னடா என் வீட்டுக்குள்ளேயே புகுந்து என் ஒய்ஃப் கூட அங்க ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது சொன்னீங்களா மிஸ் ராதிகா? அதுவும் என் புள்ள காணாம போன இந்த நேரத்தில் இப்படி பண்றது டிஸ்கஸ்டிங். என்ன பேசுறீங்க? உங்களுக்கு புரியலையா? என்ன பேசுறீங்க? இல்ல நீங்க எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, இல்ல உண்மையாவே உங்களுக்கு எதுவும் புரியல? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க யுவன்? நீங்க கேக்குறீங்களா? அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கேனா? என்ன உங்களுக்கு அப்படி உங்களோட தோணுதா? குழந்தை காணாம போயிருக்கான்ல, குழந்தை காணாம போனா அந்த வலி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆறுதல் சொல்ல வந்த, கன்சோல் பண்ண வந்தனா? ஆறுதல் சொல்லுவா? அப்ப நான் என்ன செத்துட்டேனா? நட்டு நடு வீட்டுல என் போட்டோக்கு மாலை போட்டு ஊதுவத்தி கொளுத்தி வச்சிருக்காங்களா, இல்ல என் பொண்டாட்டி வெள்ள போட கட்டிட்டு வலையில உடைச்சு தெரிஞ்சிட்டு இருக்காளா? அது எப்படிங்க நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? அது ஏன் பண்ண? என்ன பேசுறீங்க? ஆல்ரெடி நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, அதனால உதவி பண்ணதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாமி, நீங்க எங்க கஷ்டத்தை அதிகமாக்குறீங்களே தவிர்த்து குறைக்கல. வீட்டுக்கு போங்க ஐயா. எங்களுக்கு தேவைப்பட்ட உங்க நம்பர் இருக்கு, நாங்க கால் பண்றோம். ஓகே ஃபைன். இருந்தாலும் பையனை தேடவோ இல்ல வேற ஏதாவது விஷயம்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க.